இன்னைக்கு 234 தொகுதிகள்ல கொங்கு மண்டல அதிமுக கோட்டைன்னு சொன்னாங்க. கோவை சட்டமன்ற தொகுதி நல்ல சிவம் செங்கோட்டையன் அவர்கள் ஒரு பகுதி வாக்குகளை பிரிச்சு கொண்டு போறார். அதிமுக வாக்குவை எடப்பாடி பழனிசாமி போட்டு இருக்கிற வேட்பாளர்கள் அனைவரும் பணம் கொடுத்து 10 கோடி ரூபாய் பெருந்துறை சட்டமன்ற தொகுதியுடைய கரண்ட் எம்எல்ஏ 10 கோடி ரூபாய் எஸ்பி வேலுமணிகிட்ட பணம் கொடுத்திருக்காருங்க. பணம் கொடுத்து சீட்டு வாங்கிட்டு வர்றாரு. சார், இப்ப அவர் மட்டும் கொடுத்திருப்பாரு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? நிறைய பேர் கொடுத்திருக்காங்க. விஜய் இன்னைக்கு திருப்பூர் வர்றாரு. எல்லாரும் சொல்லிட்டு இருந்தானுங்க திராவிட முன்னேற்றத்துல 200 ரூபாய் ஊப்பின்னு இருந்தானுங்க. இன்னைக்கு 200 ரூபாய் கொடுத்து ஆட்டோல வச்சு கூட்டு போயிட்டு இருக்கான். பிரச்சாரத்துக்கு காசு கொடுத்தா இப்போ ஆட்கள் போயிட்டு இருக்காங்க. ஆமா, காசு கொடுத்தா வர்றாங்க. அந்த தவிட்டும் குரங்கு மாதிரி மரத்துல ஏறிட்டு இருக்கிற கும்பல் தான் வரும். அதுவும் இல்லாம பெருமளூர் பகுதியில உங்களுக்கு மரங்கள் ஜாஸ்தி, கரண்ட் கம்பம் எல்லாம் ஜாஸ்தி. பார்த்து பத்திரமா போயிட்டு வரணும். அங்க உயிர் சேதம் ஏற்படாம பாத்துக்கணும் இந்த காவல்துறை. வெற்றியோ தோல்வியோ எனக்கு 10 கோடி ரூபாய் எவன் பணம் கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு சீட்டு வாங்கி கொடுத்துருவேன். இப்போ ஒவ்வொரு பிரான்ச் மாதிரி ஓபன் பண்ணிட்டாங்க. தங்கமணி ஒரு பிரான்ச், ஆமா பிரான்சஸ் ஓபன் பண்ணியாச்சு. எஸ்பி வேலுமணி ஒரு பிரான்சஸ். கோயம்புத்தூர் உனக்கு சீட் வேணுமா 10 கோடி ரூபாய் எங்கிட்ட கொடுத்துடணும். பெருந்துறையா ஜேகே சீட்டா ஒரு 10 கோடி ரூபாய். 234 தொகுதியில 170 பிளஸ்ங்க இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயிக்க போதுங்க. அதுக்கு முழுக்க காரணம் யார் தெரியுமா? எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமி என்னைக்கும் காலத்தொட்டு கும்பிட்டு அடுத்த கேட்டு சொல்றேன்ட்டு பிஜேபி அரசு கேட்டேதான் எல்லா விஷயத்தையும் செஞ்சுட்டு இருக்காரு. ஒளியில தன்னிச்சு அவரால் செயல்பட முடியுமா? எதுக்கு வாக்குறுதி கொடுத்தீங்க, எதுக்கு இப்படி பண்றீங்க, நான் தாங்க சிஎம் வேட்பாளர், நீங்க ஒரு வாக்குறுதி கொடுத்த என்னோட அரசு மேல அவங்களுக்கு நம்பிக்கை வருமா மக்களுக்கு, நீங்க எதுக்கு இப்படி ஒரு தனிப்பட்ட முறையில கொடுக்குறீங்கன்னு கேட்டிருக்கலாம்ல. எடப்பாடி பழனிசாமி எப்படியோ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர் இல்ல, அவரு கண்டிப்பாக முதல்வர் ஆக முடியாது. இது உளவுத்துறை ரிப்போர்ட். என்னைக்கோ ஒரு நாள் பனையூர்ல இருந்து வெளியே வந்து இத்தனை நாள் ஒரு இடத்துல பெருமானூர் சென்றா, திருப்பூர் வடக்கு பெருந்துறை சட்டமன்ற தொகுதி, அவனாசி சட்டமன்ற தொகுதி, இங்க ஒவ்வொரு தொகுதி கோபி தொகுதி எல்லாத்துக்கும் சென்றான். அங்க வச்சு அந்த 4 தொகுதி பிரச்சாரம் பண்றான். அவன் வீட்டுக்கு போனாவே அவன் ஓட்டு போட மாட்டேன்றான். இதுல நடுவால நின்று 4 ரோட்ல நின்று பேசிட்டு போயிட்டா ஓட்டு போட்டுருவாங்களா? ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனலின் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைகிறார் சான்றோர் மக்கள் கழகத்தின் தலைவர் திரு சதா நாடார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். பாஜகவும் தாமரை வாக்குறுதி என்ற பேர்ல தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை ஒட்டி சில வாக்குறுதிகளை கொடுத்திருக்காங்க. அதிமுக கூட்டணியில பாத்தீங்கன்னா அதிமுகவும் வாக்குறுதி கொடுத்திருக்கு, பாமகவும் கொடுத்திருக்கு, இப்ப பாஜகவும் கொடுத்திருக்காங்க. இது எப்படி பாக்குறீங்க சார்? சார், இப்போ அவங்களோட அதிமுக வாக்குறுதி தான் இன்னைக்கு யாரு சிஎம் வேட்பாளர்? எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமி கிட்ட வெறும் 28 சீட்டு 29 சீட்டு வாங்கிட்டு நிக்கிற பிஜேபி, 4 சீட்டு 3 சீட்டு ஜெயிக்கிற ஒரு பிஜேபி, மைனாரிட்டி ஒரு தமிழகத்துல கட்சியே கிடையாது. பிஜேபிக்கு இங்க வாக்கு சதவீதமே ரொம்ப கம்மி. உங்களுக்கும் தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும். இன்னைக்கு தமிழகத்துல திராவிட முன்னேற்ற கழகம் வாக்குறுதி கொடுத்திருக்கு. விசிகா கொடுத்திருக்காங்களா? இல்ல கூட்டணியில் இருக்கிற மத்த கம்யூனிஸ்ட் கட்சிகளோ மத்த கட்சிகளோ எங்கேயாவது என்னோட இது வாக்குறுதின்னு ஏதாவது சொன்னாங்களா? என்ன திமுகவோட என்ன நிலைப்பாடோ அதே தான் மொத்த கூட்டணி கட்சிகளோ. அதுதான் ஒரு கூட்டணி தர்மம். கூட்டணிங்கிறது அதுதான் கூட்டணி. இப்போ எடப்பாடி பழனிசாமி சொன்னதையும் கேட்காம அப்போ வெற்றி வாய்ப்பு இழந்துருவோங்கிற ஒரு அவநம்பிக்கையில தானே பிஜேபி இப்போ வாக்குறுதி கொடுக்குது, பாமக வாக்குறுதி கொடுக்குது. இன்னைக்கு ராமதாஸ் அவர் தனியா நிக்கிறார். இன்னைக்கு பாமகங்கிறது 2 பிளவுபட்டுருச்சு. பாமக இப்ப கட்சியே இல்ல. இப்ப அன்புமணி ராமதாஸ் கிட்ட கூட்டம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, இப்ப ராமதாஸ் கிட்ட அப்பா கட்சியை அவங்க பிரிச்சு கொண்டு போயிட்டாங்க. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி மேல நம்பிக்கையே கிடையாது. ஜெயிப்போங்கிற நம்பிக்கை போயிருச்சு கூட்டணி கட்சிகளுக்கு. இப்போ அதனால ஆளுக்கு வாக்குறுதி கொடுத்துட்டு இருக்காங்க. முதல்ல அந்த வாக்குறுதி பிஜேபியோட வாக்குறுதி 3 சிலிண்டர் ஃப்ரீயா தராங்களாமா. 5000 ரூபாய் பணம் கொடுக்குறேன். இன்னைக்கு வீட்டுக்கு சிலிண்டர் கொடுக்க சொல்லுங்க. இன்னைக்கு பிஜேபினால கொடுக்க முடியுமா? 5000 ரூபாய் கொடுக்குறேன். இன்னைக்கு 5000 ரூபாய் தரேன். தேர்தல் வாக்குறுதி ஜெயிச்சு வந்ததுக்கு அப்புறம் இல்லைங்க, ஏங்க முதல்ல இப்ப கொடுக்க சொல்லுங்க.
இப்ப அவங்களால ஒரு கேஸ் ஒரு பங்க் நடத்த முடியுதா? இன்னைக்கு கேஸ் இன்னைக்கு பாருங்க, தமிழகத்துல எங்கேயாவது கேஸ் பங்க் ஓப்பனா இருக்கான்னு பாருங்க. இன்னைக்கு வீட்டு சிலிண்டரே வர்றது இல்லைங்க. இன்னைக்கு அதைத்தான் சொல்றேன். இன்னைக்கு இந்த சதாநாடார் வீட்டுல கேஸ் சிலிண்டர் இல்ல, 5000 ரூபாய் பணம் கொடுக்குறேன், இன்னைக்கு புக் பண்றேன், எனக்கு கொடுக்க சொல்லுங்க. உன்னால நடைமுறைப்படுத்த இன்னைக்கு ஆட்சியில் இருக்கிற மத்தியில ஆட்சியில் இருக்கிற பாஜக அரசு இன்னைக்கு கேஸ் சிலிண்டர்னாலயோ ஏதாவது இந்த இந்த தமிழகத்துக்கு மட்டும் இல்ல, இந்தியாவுக்கே மிகப்பெரிய இழப்புங்க இந்த பாஜக அரசுனால. நீங்க என்ன சொல்றீங்க? இவங்க வாக்குறுதி என்ன வேணா சொல்லிட்டு போலாம், நிறைவேற்றணுமே. இன்னைக்கு பிஜேபி அரசுனால என்ன சாதிக்க முடியும்? ஒண்ணும் முடியாது. அதிமுக இன்னைக்கு எல்லா தொகுதியிலும் தோக்கும்ங்கிறத இது மூலியமா தெரிஞ்சுக்கலாம், இவங்க வாக்குறுதி மூலியமா. இப்ப எடப்பாடி பழனிசாமி என்ன வாக்குறுதி? 2000 பணம் கொடுக்குறேங்கிறாங்க, இவங்களும் 2000 கொடுக்குறேங்கிறாங்க, 2500 விஜய் கொடுக்குறேங்கிறாரு. நான் என்ன கேட்கறேன்னா, திராவிட முன்னேற்ற கழகம் ஆல்ரெடி 1000 ரூபாய் கொடுத்துட்டு வர்றாங்க, கரெக்டுங்களா? பிஜேபி அரசு 10,000 ரூபாய் கொடுக்குறாங்களே, இதுக்கு முன்னாடி 15,000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னாங்களா, அது என்னாச்சு? அது வந்துருச்சு எல்லாத்துக்கும்? சொல்லுங்க, அது கொடுத்துட்டாங்களா ஃபர்ஸ்ட்? இன்னும் அதுவே தரல. இப்போ இவங்க சொல்றதுல பொய்யான வாக்குறுதிங்க. இன்னைக்கு தமிழகத்துல பாஜக என்னைக்கு கால் ஊன முடியாது, திராவிட முன்னேற்ற கழகம் கால் ஊன விடாது. இன்னைக்கு நல்லாட்சி புரிந்து கொண்டிருக்கின்ற மு.க.ஸ்டாலின் ஐயா அவர்கள் திரும்பவும் ஆட்சிக்கு வருவாருங்கிறது தான் உண்மை. இன்னைக்கு 234 தொகுதிகளில் கொங்கு மண்டல அதிமுக கோட்டைன்னு சொன்னாங்க. இன்னைக்கு பெருந்துறை சட்டமன்ற தேர்தலில் தோப்பு வெங்கடாச்சலம் 20,000 வாக்கு வித்தியாசத்துல ஜெயிச்சிருவாருங்க. இன்னைக்கு கள நிலவரம் அங்க இப்படிதான் இருக்கு. இன்னைக்கு நான் பிரச்சாரத்துக்கு போயிட்டு வர்றேன். அதே மாதிரி கோபி சட்டமன்ற தொகுதி நல்ல சிவம் செங்கோட்டையன் அவர்கள் ஒரு பகுதி வாக்குகளை பிரிச்சு கொண்டு போறார், அதிமுக வாக்குவை. அதே மாதிரி உங்களுக்கு அதிமுக வேட்பாளர் அறிமுகம் இல்லாதவருங்க, எடப்பாடி பழனிசாமியோட சொந்தக்காரங்கிறதுக்காக இங்க ஒன்று தேர்தலில் நிக்க வச்சிருக்காங்க. சிந்திச்சு பாருங்க, எப்படி ஜெயிக்க முடியும்? எடப்பாடி பழனிசாமி போட்டு இருக்கிற வேட்பாளர்கள் அனைவரும் பணம் கொடுத்து 10 கோடி ரூபா. ஜேகே நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, இதுக்கு பெருந்துறை சட்டமன்றத்துடைய கரண்ட் எம்எல்ஏ 10 கோடி ரூபாய் எஸ்பி வேலுமணிகிட்ட பணம் கொடுத்துருக்காருங்க. பணம் கொடுத்து சீட்டு வாங்கிட்டு வர்றாரு. சார், இப்ப அவர் மட்டும் கொடுத்திருப்பாரு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல ஒரு நிறைய பேர் கொடுத்திருக்காங்க. இல்லைன்னா அந்த கோபி சட்டமன்ற தொகுதியில் இருக்கிற வேட்பாளர் அவரு யாருன்னே தெரியாதுங்க, எங்களுக்கே தெரியாதுங்க. அவரு எடப்பாடி பழனிசாமியோட சொந்தக்காரதுனால போட்டிருக்காங்க. இல்ல, அதிமுக பல முன்னாள் அமைச்சர்கள் நிராகரிக்கப்பட்டிருக்காங்க தேர்தல வாய்ப்பு இல்லாம. காரணம், முன்பணமா இவ்வளவு கட்டணும் அப்படின்ற ஒரு 10 கோடி ரூபா நிபந்தனை. இல்ல, வெறும் அட்வான்ஸ் இல்ல முழு தொகை தானே சார்? 10 கோடி ரூபா அட்வான்ஸ். நீங்க ஒண்ணு இல்ல, தங்கமணிக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்தனால எங்களுக்கு திருச்செங்கோட்டுல வேற ஒருத்தருக்கு தொகுதி கொடுத்தாங்க, பாத்தீங்களா? அதிமுகல இல்ல, செம்மையிலே அங்கதான் இருக்காரு. செம்மையிலேவும் அந்த பகுதி சேர்ந்ததான், அவருக்கு வாய்ப்பு கொடுக்கல. பொன்னையனுக்கு கொடுக்கல. டிகேஎம் சேர்ந்தவர் அவருக்கும் கொடுக்கப்படல. அதத்தான் சொல்றேங்க, அவங்களுக்கு மாற்றா அவங்களோட வலுவானவங்களா கொடுத்துருக்காங்களா பாத்திருக்கீங்களா அதிமுகல? நான் என்ன கேட்கிறேன், இப்போ ஒருத்தருக்கு திமுகல ஒருத்தருக்கு சீட்டு கொடுக்கல அப்படின்னா அவரோட வலுவான ஆட்களுக்கு கொடுத்திருந்தாங்கன்னா பரவாயில்ல. வெற்றியோ தோல்வியோ, எனக்கு 10 கோடி ரூபாய் எவன் பணம் கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு சீட்டு. இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றைய எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164 வாங்கி கொடுத்துருவேன். இப்போ ஒவ்வொரு பிரான்ச் மாதிரி ஓபன் பண்ணிட்டாங்க. தங்கமணி ஒரு பிரான்ச், ஆமா பிரான்சஸ் ஓபன் பண்ணியாச்சு. எஸ்பி வேலுமணி ஒரு பிரான்சஸ். கோயம்புத்தூர் உனக்கு சீட் வேணுமா? 10 கோடி ரூபாய் எங்கிட்ட கொடுத்துடணும். பெருந்துறையா ஜேகே சீட்டா ஒரு 10 கோடி ரூபாய். அந்த ஆள் பாவம் முதல்ல கடன் ஆயிட்டார், இப்போ மேலும் 10 கோடி ரூபாய் கடன் வாங்கிட்டார். இன்னைக்கு தோக்க போறாருங்க. கோபி சட்டமன்ற தொகுதி நல்ல சிவ ஜெயிக்க போறாரு. இப்ப முத்துச்சாமியான மேற்கு தொகுதியில ஜெயிக்க போறாரு. இப்போ 234 தொகுதியில 170 பிளஸ்ங்க இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயிக்க போதுங்க. அதுக்கு முழுக்க காரணம் யார் தெரியுமா? இவர் தான். யாரு? எடப்பாடி பழனிசாமி. ஓபிஎஸ் விட்டாரு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட முன்னாள் அமைச்சர்களும் இன்னாள் அமைச்சர்களும் முக்கியமான பிரமுகர்களும் டிடிவி தினகரன் உட்பட அனைவரையும் அரவணைச்சு கொண்டு போயிருந்தா இன்னைக்கு இந்த கதிக்கு ஆளாயிருக்க மாட்டார். இன்னைக்கு பிஜேபி அரசு என்ன பண்ணுது? நாங்க ஒரு வாக்குறுதி கொடுக்குறோம், அப்போவாது நாங்களாவது ஒரு 28 தொகுதி கொடுத்துருக்கீங்க, அந்த தொகுதி எப்படியாவது நாங்க ஒரு கைப்பற்றி ஒரு குறைந்தபட்சம் ஒரு 10 தொகுதியோ 15 தொகுதியோ நாங்க உள்ள வர்றோம், அப்படியாவது எடப்பாடி பழனிசாமி பிடிச்சி உள்ள வரணும்னு நினைக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி என்னைக்கும்
காலத்தொட்டு கும்பிட்டு அடுத்த கேட்டு சொல்றேன்ட்டு பிஜேபி அரசு கேட்டேதான் எல்லா விஷயத்தையும் செஞ்சுட்டு இருக்காரு ஒழிய தன்னிச்சு அவரால் செயல்பட முடியுமா? இன்னைக்கு வாக்குறுதி கொடுத்துருக்காங்களே, எதுக்கு வாக்குறுதி கொடுத்தீங்க, எதுக்கு இப்படி பண்றீங்க, நான் தாங்க சிஎம் வேட்பாளர், நீங்க ஒரு வாக்குறுதி கொடுத்தா என்ன என்னோட அரசு மேல அவங்களுக்கு நம்பிக்கை வருமா மக்களுக்கு, நீங்க எதுக்கு இப்படி ஒரு தனிப்பட்ட முறையில கொடுக்குறீங்கன்னு கேட்டிருக்கலாம்ல. அப்படி கேட்கறது எடப்பாடிக்கு ஒரு தைரியம் இருக்கா? இந்த வாக்குறுதி பாஜக குத்துறது பத்தினா திமுக என்ன சொல்லிருதோ அதே தான் இவங்க சொல்லியிருக்காங்க. மகளிருக்கு அதே 2000 ரூபாய் அதே தான் சொல்லியிருக்காங்க. இப்ப அதிமுக சொன்ன அதே கேஸ் மானியம், அதே கேஸ் ஃப்ரீ தான் சொல்லியிருக்காங்க. 10,000 ரூபாய் வந்து அக்கௌண்ட்ல போடுவேன். எடப்பாடி என்ன சொல்லுங்க அதே காப்பி பேஸ் தான் அவரும் அங்க பண்ணிருக்காங்க. பாஜகவோட மெனிஃபெஸ்டோல இருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அட்டென்ஷன் சீக்கிங்காக கொடுத்துருக்காங்களா, இல்லை ஒருவேளை அதிமுக கூட்டணி வந்ததுன்னா அதிமுக சொன்ன வாக்குறுதியும் நிறைவேற்றுவாங்க, பாஜக சொன்ன வாக்குறுதியும் நிறைவேற்றுவாங்க, பாமக கொடுத்த வாக்குறுதியும் 3 பேரும் 3 வாக்குறுதி யாரோட தலைமைங்க நான் கேட்கிறேன். ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனலின் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். தமிழகத்துல யாரோட தலைமையில பிஜேபி அதிமுக கூட்டணி பாமக கூட்டணியில் இருக்கு? யாரோட தலைமையில கூட்டணியில் இருக்கு? சார் ஒவ்வொரு பிரச்சாரத்திலும் பாத்தீங்கன்னா எடப்பாடி அவர்கள் நான் தான் சிஎம் வேட்பாளர் சொல்லிட்டு அவரு தான் அழுத்தம் திருத்தமா அவருதான் சொல்லிக்கிறாரு. அவருதான் சொல்லிக்கிறாரு. அதைத்தான் நான் கேக்குறேன். நீங்க வந்து இப்ப யாரா இருக்கட்டும், இந்த பக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணியில் இருக்கிற விசிகா இருக்கட்டும், மத்த கட்சிகளை காங்கிரஸா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் என்ன சொல்றாங்க, சிஎம் மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்களோட ஆட்சி அமையணும், நாங்க கூட்டணியில இருக்கிறோம் அப்படித்தானே சொல்றாங்க. எல்லாரும் சொல்றாங்கல்ல, மு.க. ஸ்டாலின் ஐயாவை தவிர எல்லாருமே சொல்றாங்க. அவரு சொல்லிக்கிறதுல என்னோட தலைமையில ஆட்சி, நானே எடப்பாடி பழனிசாமி கூவி சொல்றாரு, நான் தான் சிஎம், நான் என்னமோ சொல்லுவாங்களோ ஒரு படத்துல சொல்ற மாதிரி, நான் டாக்டர்னு அப்படி சொல்லிட்டே தெரியும் பைத்தியம் முடிச்ச மாதிரி. அது மாதிரி எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டு தெரியுறாரு. எந்த கூட்டணி கட்சியும் என்ன சொல்லுது, என்டிஏ கூட்டணி, கரெக்டா, இந்தியா கூட்டணி, இப்படிதான் பேசிட்டு இருக்கிறாங்களோ ஒழிய அதிமுகவோட கூட்டணியில் இருக்கிறோன்னு பிஜேபி சொல்ல மாட்டேங்குது. சிஎம் வேட்பாளர் அவருதான், சிஎம் அவருதான், நாங்க அவர் வாக்குறுதி கொடுத்ததுதான் எங்களோட வாக்குறுதியும், அப்படி ஏதாவது சொல்லட்டும். இவங்க தனிப்பட்ட முறையில எடப்பாடி பழனிசாமி தோல்வி உறுதினு செய்யப்பட்டதுனால எப்படியாவது பிஜேபி ஒரு 10 சீட்டோ 5 சீட்டோ அப்படியே வெளியே வந்துடணும், ஜெயிச்சு மேல வந்துடணும் அப்படிங்கிறதுக்காக அந்த வேலையை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இதுதான் உண்மை. இப்போ சொல்ற 2026 தேர்தல்ல 234 தொகுதிகள்ல குறைந்தபட்சம் 170+ வந்து திராவிட முன்னேற்ற கழகம் கைப்பற்றும். அதுவும் கொங்கு மண்டலம் என்ன சொல்லிட்டு இருக்காங்க, கொங்கு மண்டலம் முழுவதுமா அதிமுக கோட்டைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பெருந்துறை சட்டமன்ற தொகுதியில தோப்பு வெங்கடாச்சல அடிச்சு தூள் கிளப்பிட்டு இருக்காரு. இன்னைக்கு நல்ல சிவம் ஒருவர்கள் பம்பரமா சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கு செந்தில் பாலாஜி அவர்கள் கோயம்புத்தூர் இருக்கிற மாவட்டத்தில் அனைத்து தொகுதி வெற்றி பெறுவோம்னு சொல்லிட்டு 87 கிலோமீட்டர் நடந்து பிரச்சாரம் பண்றாருங்க. அந்த மாதிரி கலப்பணி யாராவது இருக்காங்களா? இன்னைக்கு விஜய் வந்து இன்னைக்கு திருப்பூர் வர்றாரு, எல்லாரும் சொல்லிட்டு இருந்தானுங்க திராவிட முன்னேற்றத்துல 200 ரூபாய் ஊப்பின்னு இருந்தானுங்க. இன்னைக்கு 200 ரூபாய் கொடுத்து ஆட்டோல வச்சு கூட்டு போயிட்டு இருக்கிறான். இன்னைக்கு பெருந்துறை சட்டமன்ற தொகுதியில் நிக்கிறவங்க யாருன்னே தெரியாது. இப்போ கோபி சட்டமன்ற தொகுதியில இவரு செங்கோட்டைன்னு 10 காசு பணம் எடுக்கல, எப்படி ஜெயிக்க முடியும்? சத்யபாமா அவர்கள் பிரச்சாரத்துக்கு காசு கொடுத்தா இப்ப ஆட்கள் போயிட்டு இருக்காங்க. ஆமா, காசு கொடுத்தா வர்றாங்க. அவங்க சொல்லிட்டாங்க, இப்ப எல்லா மக்கள் என்ன சொல்லிட்டாங்க, எல்லா கட்சிகளுக்கும் நான் பணம் கொடுத்துதான் போயிட்டு இருக்கிறோம், 200 ரூபாய் 500 ரூபாய் 300 ரூபாய் கொடுத்துதான் கூப்பிட்டு போறாங்க, நீங்க மட்டும் கூப்பிட்டு போறாக்கு என்ன காரணம், நாங்களும் காசு கொடுத்தா நாங்க வர்றோம் அப்படின்னு மக்கள் சொல்லிட்டாங்க. பணம் கொடு, நான் கூப்பிட்டு போ, அப்படி இல்லைன்னா இந்த 4 அணில் குஞ்சுக்கு தான் வரும். இந்த தவிட்டும் குரங்கு மாதிரி மரத்துல ஏறிட்டு இருக்கிற கும்பல் தான் வரும். அதுவும் இல்லாம பெருமளூர் பகுதியில உங்களுக்கு மரங்கள் ஜாஸ்தி, கரண்ட் கம்பம்லாம் ஜாஸ்தி, பார்த்து பத்திரமா போயிட்டு வரணும். அங்க உயிர் சேதம் ஏற்படாம பாத்துக்கணும் இந்த காவல்துறை. அப்படித்தான் நிலைமை இருக்கு. தமிழ்நாட்டு வாசலுக்கே ஆபத்து வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்காரு. டீலிமிட்டேஷன் தொகுதி மறுவரையறையில தமிழ்நாட்டுக்கு, அதாவது தென்னிந்தியாவுக்கே ஒரு பெரிய அபத்தம் இருக்கு, அது மட்டும் நடந்துச்சுன்னா ஒரு பெரிய விளைவுகளை மத்திய அரசு சந்திக்க நேரிடும், தமிழ்நாட்டில் வீதி வீதியாக நான் இறங்கி போராடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எச்சரிக்கை கொடுத்திருக்காரு. இது எப்படி பாக்குறீங்க சார்? தமிழகம் மட்டும் இல்ல, அது கேரளாவிலயும் நடக்கும்.
நீங்க சவுத் இந்தியாவை வந்து இது பண்ணிட்டு அவங்க வந்து ஒரு 300-350 சீட்டு 300க்கு மேல எடுத்தாவே உங்களுக்கு பிரதமர் வேட்பாளராக ஆயிரலாம். அது நார்த் இந்தியாவில் பீகார் பகுதியில் அந்த பகுதியில் படிப்பறிவு இல்லாத முட்டாள்தனமாக பிஜேபி அரசுக்கு ஓட்டு போடுற கும்பலை வச்சுக்கிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த பகுதியில் தொகுதிகளில் வந்து எடுத்துருவாங்க. அப்படி எடுக்கும் பொழுது என்ன ஆகும், பிஜேபி அரசு மறுபடியும் கண்டினியூ ஆகும். இன்னைக்கு தமிழகமோ கர்நாடகாவோ கேரளாவோ ஆந்திராவோ இந்த பகுதிகளில் ஏதோ ஒரு சில இடத்துல பிஜேபி ஆட்சி கூட்டணியில் இருக்கலாம். ஆனால் எக்காலத்திலையும் தமிழகத்துல பிஜேபி கால் ஊன முடியாது. இது மு.க. ஸ்டாலின் ஐயா மட்டுமல்ல, அனைத்து கட்சிகளும் மிகப்பெரிய ஒரு போராட்டத்துல களத்துல இறங்குவாங்க. இது பெரியார் மண், இது திராவிட மண், இந்த மண்ணை மீட்கணும் அப்படிங்கறதுக்காக கண்டிப்பா இந்த களத்துல இந்த திராவிட முன்னேற்ற கழகம் என்னை போன்ற அமைப்புகளும் கூட நிற்கும். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் இந்த பிஜேபி அரசு அதை வந்து கொண்டு வரணும்னு முடிவு பண்ணி அவங்க தீர்மானமா நிறைவேற்றினாங்கன்னா அது நடக்காத காரியம். எந்த கட்சியும் அவங்களுக்காக நிக்க போறது கிடையாது. மேலும் தோல்வியத்தை சந்திப்பாங்க. இல்ல, இந்த சட்ட திருத்த மசோதா வந்து அவசரமாக நாளை மறுநாள் வந்து அவசியம் என்னன்னு அவசரமாக கூடி முடிவெடுக்க போறாங்க. இதை பத்தி எதுவுமே சஸ்பென்ஸா வச்சிருக்காங்க. இதை பத்தி எல்லாமே அதத்தான் சொல்றேன். அவசரமா முடிவெடுக்க என்னங்க காரணம்? அவசரமா எதுக்கு பண்ணணும்? உன்னால ஜெயிச்சு மேல வர முடியாது. தமிழகத்திலயோ சவுத் இந்தியாவிலயோ நீங்க எங்கேயுமே வர முடியாது. அப்படி வர முடியாதுன்னா நீங்க வந்து இப்படி மேல இருக்கிற படிப்பறிவு இல்லாத கூமுட்டைகளாக இருக்கிற அவங்கள மூளைச்சலவை செய்து இந்த பிஜேபி அரசு அங்க இருக்கிற தொகுதிகளை மட்டும் கைப்பற்றி பிரதமர் ஆகலான்னு முடிவு பண்ணியிருக்காங்க. அதுக்கு தமிழக அரசு என்னைக்கும் துணை போகாது. கண்டிப்பாக வன்மையாக கண்டிக்கும். களத்துல களமாடும். மு.க. ஸ்டாலின் ஐயா சொன்னது போல கண்டிப்பாக களத்துல நின்று போராடுவாங்க. அதிமுக ஆட்சியில போடப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் தான் இன்னைக்கு செயல்பட்டு உற்பத்தி வந்து அதிகமா கொடுத்திருக்கு. இது வந்து திமுக ஆட்சியில உருவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் விளம்பரப்படுத்திட்டு இருக்காரு. அது காரணமே அதிமுக ஆட்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி அவர்கள் சொல்லியிருக்காரு. இது எப்படி பாக்குறீங்க? அப்படி அதிமுக ஆட்சியில செஞ்சிருந்தா 2021 அவர் தானே ஜெயிச்சிருக்கணும். அவர் தாங்க களத்துக்கு வந்திருக்கணும். அவர் தாங்க வின் பண்ணிருக்கணும். அவர் தாங்க ஆட்சியில் இருந்திருக்கணும். எதுக்கு மு.க. ஸ்டாலின் ஐயா திமுக ஆட்சிக்கு வருது? 10 வருட காலம் அவங்க தான் இருந்தாங்க. இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில எத்தனை நலத்திட்ட உதவிகள் பண்றாங்க, எத்தனை மக்களுக்கு பெண்களுக்கும் உங்களுக்கு வந்து மாதம் உதவித்தொகையா இருக்கலாம். 5000 இப்ப கூட கொடுத்தாங்க. இப்ப ஸ்டாலின் ஐயா சொல்லியிருக்காரு 8000 ரூபாய் கூப்பன் மகளிர் வீட்டோட குடும்ப தலைவிக்கு 8000 ரூபாய்க்கு அந்த குடும்பத்துல எந்த பர்னிச்சர் வேணும்னாலும் வாங்கிக்கலாம்னு சொல்லி ஒரு அரசு வெளியிட்டு இருக்காங்க. 2000 ரூபாயை உயர்த்தி இருக்காங்க மாத தொகை. இதை விட சிறப்பான ஆட்சி யாரு பண்ண முடியும்? எடப்பாடி பழனிசாமி எப்படியோ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர் இல்ல. அவரு எப்படி உதயநிதி ஸ்டாலின் அந்த போட்டோ காமிச்சாரு, எங்க படுத்து எங்க முதல்வர் ஆனான்னு எல்லாத்துக்கும் தெரியும். தெரியாத விஷயம் கிடையாது. அப்படி இருக்கும்போது மு.க. ஸ்டாலின் ஐயா கண்டிப்பாக திரும்பவும் முதல்வர் ஆவார் தான் உண்மை. எடப்பாடி பழனிசாமி கண்டிப்பாக முதல்வர் ஆக முடியாது. இது உளவுத்துறை ரிப்போர்ட், நாங்க சொல்லல. இங்க கள நிலவரத்தை பார்த்து நாங்க சொல்ற விஷயம் என்னன்னா, இன்னைக்கு உளவுத்துறையே என்ன சொல்லுது, ஐபேக் எல்லாமே எல்லா சமூக வலைத்தளங்களும் எல்லாமே ஆக்கிரமிச்சிருக்கு திராவிட முன்னேற்ற கழகம். இன்னைக்கு நீங்க சொல்றீங்களா விஜய் முதல்ல ஊடகங்கள் எப்படி போக்கஸ் ஆச்சு? விஜய் குளிக்க போயிட்டார், விஜய் குளிச்சுட்டு வெளியே வந்துட்டார், கார் எடுத்துட்டார், பைக்கை திறந்துட்டார், சைக்கிள்ல போறான்னு அப்படி விளம்பரம் பண்ணா, அதை இதையும் பண்ணா. களத்துல வீடு வீடா செந்தில் பாலாஜி அவர்கள் ஒவ்வொரு வாக்காளர் வீட்டுக்கும் நடந்து போய் 87 கிலோமீட்டர் நடந்து போய் பிரச்சாரம் பண்றவங்க எங்க ஏதோ ஒரு இடத்துல மூளையில வந்து நின்றுட்டு ஒரு 1000 பேர்த்த காசு கொடுத்து வர வச்சுக்கிட்டு அங்க உட்காந்துட்டு ஒரு எழுதி கொடுத்தத படிச்சுட்டு போயிட்டா அந்த மக்கள் ஓட்டு போட்டுருவாங்களா? ஏங்க காலையில வரைக்கும் வேலை செய்வாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் வேலை செய்யுங்க. நல்லா கேட்டுங்க. ஒவ்வொரு தொகுதியில் இருக்கிற வேட்பாளர்கள் காலையில ஓட்டு போடணும்னு வைங்க, இன்னைக்கு நைட்டு விடிய வரைக்கும் வேலை செய்வான். அப்படி களத்துல இருந்தா மட்டும்தான் ஜெயிக்க முடியும். என்னைக்கோ ஒரு நாள் பனையூர்ல இருந்து வெளியே வந்து இத்தனை நாள் ஒரு இடத்துல வந்து இது பெருமாநல்லூர் சென்றா, திருப்பூர் வடக்கு பெருந்துறை சட்டமன்ற தொகுதி, அவனாசி சட்டமன்ற தொகுதி, இங்க ஒவ்வொரு தொகுதி கோபி தொகுதி எல்லாத்துக்கும் சென்றான். அங்க வச்சு அந்த 4 தொகுதி பிரச்சாரம் பண்றாராம். அவன் வீட்டுக்கு போனாவே அவன் ஓட்டு போட மாட்டேன்றான். இதுல வந்து நடுவால நின்று 4 ரோட்ல நின்று பேசிட்டு போயிட்டா ஓட்டு போட்டுருவாங்களா? பெரும்பாலானவர் இருக்கிறவங்கள இந்திக்காரன் தான் இருக்கிறான், இந்திக்காரன் தான் கேட்டிருப்பான். புரியுதுங்களா? அப்படித்தான் இப்போ விஜயோட பிரச்சாரம் எப்படி இருக்குது அப்படின்னா ரொம்ப தோய்வா இருக்கு. முதல்ல வந்து கணிச்சது எல்லாமே பாத்தீங்கன்னா 20 to 30% அப்படி இப்படிலாம் கணிச்சு சொன்னாங்க. 10 to 15% வாக்கு வங்கி. அதுவும் நாம் தமிழருக்கு முன்ன பின்ன வருவாங்க, அவ்வளவுதான். 2ஆம் இடம் கூட கிடைக்காது. ஒரு சில தொகுதிகளில் 2ஆம் இடம் கிடைக்க வாய்ப்பு இருந்துச்சு.
இப்ப அதுவும் இல்ல, செலவு பண்ணல, யாரும் காசு கொடுக்கல. இன்னைக்கு விஜய் அவர்கள் 1 ரூபாய் எடுக்கல வெளியே. ஆதவர்ஜனா என்னோட தொகுதி மட்டும் பாத்துக்கிறேன்ட்டாரு. செங்கோட்டையில் இது வரைக்கும் பணம் கொடுக்கல. சத்யபாமா இது வரைக்கும் யாருக்கு எதுவும் செய்யல. புரியுதுங்களா? முன்னாள் எம்பி நிர்மல்குமார் இவரு திருச்செங்கோட்டுல மண்ணக்கு டெபாசிட் வாங்குவாருன்னே தெரியல. அருண் பிரசாத், அருண்குமார் அவர்லாம் டெபாசிட்டே வாங்க மாட்டார். அந்த மாதிரி சூழல் தான் இப்ப இருக்கிற கண்டிஷன்ல இந்த கொங்கு மண்டல பகுதிகளில் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் கண்டிப்பாக எல்லாத்தையும் அடிச்சு தூள் கலப்பிட்டு வெளியே வந்துருவாங்க. அதே சொல்றேனே, இன்னைக்கு இவங்க நலத்திட்டம் எதையுமே குத்தம் சொல்லல. உங்களுக்கு டிவிக்கே தமிழக வெற்றி கழகத்தை குத்தம் சொல்லி ஓட்டு கேட்கல, எடப்பாடி பழனிசாமியை குத்தம் சொல்லி ஓட்டு கேட்கல, இவங்க செய்த நலத்திட்டங்களை சொல்லி ஓட்டு கேட்கறாங்க. நாடார் சமுதாய மக்கள் மத்தியில திமுக கூட்டணிக்கு எந்த அளவுக்கு வரவேற்பை பெற்றிருக்கு? இங்க எங்களுக்கு பெருந்துறை சட்டமன்ற தொகுதி பாத்தீங்கன்னா 70,000க்கும் மேற்பட்ட வாக்குகள் நாடார் வாக்குகள். அது என்னோட சங்கத்தோட கட்சியில் இருக்கிற வாக்குகளே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குறைந்தபட்சம் ஒரு 40,000 வாக்குகள் இருக்கும். நாங்க பிரச்சாரம் பண்ணியிருக்கிறோம். அதுவும் இல்லாம நலத்திட்ட உதவிகள் நாடார்கள் செஞ்சிருக்கிறாங்க. அதுபோக எண்ணற்ற கோபி சட்டமன்ற தொகுதியில் 1,20,000 வாக்குகள் நாடார்கள் வாக்கு. நம்பியூர் பகுதி முழுவதும் நாடார்கள். அங்க எல்லாத்தையும் நான் சான்றோர் மக்கள் கழகம் சார்பாக எங்க கழக நிர்வாகிகளும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்காங்க. நல்லசிவம் அவர்களுக்கு வாக்கு இந்த தர செலுத்துவோம்னு சொல்லி உறுதி எடுத்திருக்கிறாங்க. கொங்கு மண்டலத்தில் இருக்கிற நாடார்கள் அனைவரும் ஒத்த குரலா, மொடக்குறிச்சி தொகுதியில செந்தில்நாதன் நிக்கிறாரு, அவருக்கு நாங்க சப்போர்ட் பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி மேற்கு தொகுதி அமைச்சர் முத்துச்சாமி அண்ணன் அவர்களுக்கு வெள்ளோடு இந்த பகுதிகளில் நாடார்கள் அதிகம், சித்தோடு, நசீனூர் இந்த பகுதிகள்லாம் எல்லாருமே திமுக ஆதரவுங்க. ஒருத்தர் கூட அதிமுக கிடையாது. அதிமுக இன்னைக்கு ஜாதி கட்சிங்க. அதிமுக முழுக்க முழுக்க வெள்ளாள கவுண்டர் கட்சியா மாறிடுச்சுங்க. அப்படிதான் சொல்லணும். இங்க ஒருத்தர் கூட வெள்ளாள கவுண்டருக்கு மட்டும்தான் சீட்டு கொடுத்தா வேற யாருக்கு சீட்டு கொடுக்க கிடையாது. எப்படி எடுத்து கொண்டு போவீங்க? ஒன்றும் இல்லை, திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு சின்ன இடத்துல ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாங்க. ஈரோடு கிழக்கு வந்து சந்திரகுமார் அண்ணனுக்கு சீட்டு கொடுத்துருக்கணும். அவர் ஒரு முதலியார், அந்த பகுதியில் முதலியார் அதிகம். அவர் சிட்டிங் எம்எல்ஏ, அவர் கொடுத்திருந்தா அவர் ஜெயிச்சிருப்பார். இன்னைக்கு அது கொஞ்சம் கேள்விக்குறியா இருக்கு கிழக்கு சட்டமன்றம். ஏன்னா லோக்கல் காங்கிரஸ்காரர் கிடையாது. கோபிநாத் வந்து அவர் திருப்பூர்காரர். லோக்கல் இருக்கிற காங்கிரஸ்காரங்கள அவங்களுக்கு எதிராக வேலை செய்யறாங்க. அந்த இடத்துல ஒரு தவறு நடந்துச்சு. அது கூட்டணி கொடுத்ததுனால அவங்க கூட்டணி உட்கட்சி விவகாரம்னு சொல்லி விட்டாங்க. ஆனா இன்னைக்கு சந்திரகுமார் அண்ணனுக்கு சீட்டு கொடுத்திருந்தா 1 சைடு அடிச்சிருப்பாரு. அந்த மாதிரிதான் சூழல் இருக்கு. இருந்தாலும் 170+ கம்பல்சரி திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி வரும். அது திரும்பவும் ஆட்சியில அவங்க தான் அமர போறாங்க. நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கருத்துக்களை பற்றி மிக்க நன்றி சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ. இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 928 00 8714.